வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு குற்றவாளி யார் என்றாலும் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்றாலும் நடவடிக்கை எடுக்கும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. அதிமுக ஆட்சி காலத்தை விட கொலையாளிகளின் எண்ணிக்கை தற்போது குறைவு. கொலை சம்பவங்களை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். 2024 ஆண்டுக்கான நிகழ்ந்த கொலைகளின் எண்ணிக்கை ஆண்டு வாரியாக ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக ஆட்சி காலத்தில், அதாவது 2012 ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை 1943. இதுதான் கடந்த 10 ஆண்டுகளில் நிகழ்ந்த மிக மிக அதிகமான எண்ணிக்கை. சட்டமன்றத்தில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. ஒரே நாளில் நடந்த 4 கொலை சம்பவங்கள் குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அதற்கு நேற்றைய நடந்த சம்பவங்களை குறிப்பிட்டு அதை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம், ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை செயலற்று இருக்கின்ற அந்த காரணத்தினால்தான் தொடர்ந்து தமிழகத்திலே கொலை சம்பவங்கள் அரங்கேறிக்கின்ற அதை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து டாஸ்மாக் தொடர்பான வழக்கில் மார்ச் 25ஆம் தேதி வரை நடவடிக்கை எடுக்கக்கூடாது. தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு துறைகளில் காலியாக உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான 1200 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு. நலனுக்காக நடத்தப்படும் என்று இந்த சபையிலே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்காக விரைவாக இந்த பணி கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் கண்டறியப்பட்டு அதில் விரைவாக இந்த சிறப்பு தேர்வு நடத்துவதற்கு அநேகமாக கூடிய இந்த சட்டசபை கூட்டத்தொடருக்குள்ளாகவே அதற்கான தேதியும் அறிவிக்கப்பட வேண்டும். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களை உத்தரவிட்டுள்ளார்கள். அதன் பணி தமிழகத்தில் இந்த ஆண்டில் மட்டும் 5 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கூடுதலாக கொள்முதல். தேவைப்படும் இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அதிமுக எம்எல்ஏ ஜெய்சங்கரன் கேள்விக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பதில். மின்மாற்றி பழுதை சரி செய்ய கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி எச்சரிக்கை. மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழக எம்பிக்கள் கடும் அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் கூடியது. ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே ரவுடி ஜான் சரமாரியாக வெட்டி கொல்லப்பட்ட விவகாரம். 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் சேலத்தில் பதுங்கியிருந்த பார்த்திபன், அழகரசன் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்தது காவல்துறை. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் தப்பியோட முயன்ற கொள்ளையனை சுட்டுப் பிடித்த போலீஸ். தங்க நகை கொள்ளை வழக்கு விசாரணைக்கு அழைத்துச் சென்றபோது காவலர் மீது தாக்குதல் நடத்தியதால் நடவடிக்கை. புதுக்கோட்டை வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த வழக்கு. குற்றச்சாட்டுக்கு ஆளான முரளி ராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 பேர் புதுக்கோட்டை நடுவர் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்.
தமிழகத்தில் உள்ள 8 போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள 3274 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியீடு. நாளை முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. பொன்னேரி கவரப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதன் எதிரொலி. இன்று பிற்பகல் முதல் மாலை 5 மணி வரை 18 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே ரயில் தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த கான்கிரீட் கற்கள் அகற்றம். கன்னியாகுமரி மங்களூர் பரசுராம் எக்ஸ்பிரஸ் ரயிலின் லோகோ பைலட் ரயிலை நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. இலங்கையிலிருந்து விமானத்தில் கொண்டுவரப்பட்ட அரிய வகை வன உயிரினங்கள் பறிமுதல். ஆமை, பாம்பு, பல்லி உள்ளிட்ட 64 உயிரினங்களை கடத்தி வந்தவரிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. பாஜகவின் ராஜா ஒரு மதவாத சக்தி என அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். குற்றவாளிகள் அண்டை மாநிலங்களுக்கு ஓட்டம் பிடிக்கும் வகையில் தமிழக காவல்துறையின் செயல்பாடு உள்ளதாகவும் பெருமிதம். அந்த சனிக்கெல்லாம் பதில் சொல்லமா சொல்லு. இனத்தால், மொழியால், மதத்தால் மக்களை நேரடியாக பிரிக்கின்ற ஒரு மதவாத சக்தி அவர். தமிழகத்தில் இந்த மாதத்தில் மட்டும் 46 கொலைகள் அரங்கேறி உள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் தொகுதி மறுசீரமைப்பு என ஊராக சென்று கொண்டிருக்கிறார்கள் எனவும் விமர்சனம். அவங்க கூட்டணி கட்சியோட மாவட்ட தலைவர் அவரே கொலை செய்தது இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. பல இடங்களில் தொலைக்காட்சியை திறந்தாலே பாலியல் பலாத்காரங்கள், கொலை, கொள்ளைகள் இவ்வளவு இருந்துட்டும் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று சொன்னார்கள் என்றால் அது அந்த இறைவனுக்கே தான் வெளிச்சம். ஏன்னா பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய தமிழக அரசு இல்லாத பிரச்சனைகள், அதாவது தொகுதி வரையறாக இருக்கட்டும், மொழி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லாத பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஊராக போய் கொண்டிருக்கிறார்களே தவிர சொந்த ஊர் பிரச்சனையை அவர்கள் பார்க்கவில்லை. இதற்கு தமிழக மக்கள் மிகுந்த வேதனையோடு இதை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்லணும். பொதுமக்கள் சாலையில் நடமாட முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதாக OPS புகார். தமிழகத்தில் கொடிகட்டி பறக்கும் சமூக விரோத செயல்களுக்கு திமுக அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளுடன் காத்து கிடக்கும் லாரிகள். நெல் கொள்முதல் நிலையத்தில் உள்ள பிரச்சனையை சரி செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு விவசாயிகள் கோரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 66,480க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 8,310க்கு விற்பனை. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாகை, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் மீனவர்கள் 13 பேர் தாயகம் வருகை. விமான நிலையத்திலிருந்து வாகனங்கள் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இரட்டை விவசாயிகள் கொல்லப்பட்ட வழக்கில் கடமலைக்குண்டு பகுதியைச் சேர்ந்த கண்ணன் உள்ளிட்ட 3 கைது. இதுவரை 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. ஓசூரில் தனியார் மருத்துவமனையில் புகுந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது தாக்குதல். 3 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள 3 பேருக்கு வலைவீச்சு. கோவை மாவட்டம் தடாகம் அருகே வீட்டின் காம்பவுண்ட் கேட்டிற்குள் தும்பிக்கையை விட்டு உணவு தேடிய யானை. உணவு, தண்ணீர் தேடி வரும் யானைகளை கட்டுப்படுத்த வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை.
சுட்டெரிக்கும் வெயிலுக்கு மத்தியில் சின்னசுருளி அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர் பொது தேர்வு மற்றும் வேலை நாட்கள் காரணமாக வெறிச்சோடியது. உதகை தாவரவியல் பூங்கா அருகே உள்ள தோடர் இன மக்களின் கோயிலில் கூரை மாற்றும் பணி தீவிரம். தோடர் மக்களின் கலாச்சார நடனத்தை கண்டு ரசித்த மாவட்ட ஆட்சியர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகவதியம்மன் கோயில் மாசி மாத திருவிழா கோலாகலம். 6 மணி நேரம் தீச்சட்டி எடுத்தும் சிறுவர்கள் சிலம்பம் சுற்றியும் வழிபாடு. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்று வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். இன்று உலக சிட்டுக்குருவிகள் தினம். வாழு வாழவிடு என்ற கொள்கைக்கு ஏற்ப சிட்டுக்குருவிகளுக்கு உணவளிப்போம், அழிவின் விளிம்பிலிருந்து அதனை காப்போம். மொழி இல்லை, மதமில்லை, யாரும் ஊரே எல்கிறாய். மொழி இல்லை, மதமில்லை, யாரும் ஊரே எல்கிறாய். புல் பூண்டு அது கூட சொந்தம் என்று சொல்கிறாய். காத்தோடு விளையாட ஊஞ்சலெங்கே செய்கிறாய். கடவாங்கி சிரிக்கின்ற மானுடன் நெஞ்சை கொய்கிறாய். உயிரே எந்தன் செல்லவே. பஞ்சாப், ஹரியானாவின் சம்பு எல்லையில் போராட்டத்திற்காக விவசாயிகள் தற்காலிகமாக அமைத்திருந்த கூடாரங்களை அகற்றிய போலீசார். மத்திய அரசுக்கு எதிராக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு. ஹரியானா, பஞ்சாப் எல்லையில் ஒன்று கூடிய நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கைது செய்யப்பட்டதன் எதிரொலி. சம்பு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சிமெண்ட் தடுப்புகளை உடைத்து அகற்றிய போலீசார். ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை தாய்லாந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தெற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள 7 நாடுகள் அடங்கிய பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்கிறார். நியூசிலாந்து, ஏர் இந்தியா நிறுவனங்களிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம். இந்தியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இடையே 16 வழித்தடங்களில் விமானங்களை இயக்க பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் முன்னிலையில் கையெழுத்து. இந்தியா, பிலிப்பைன்ஸ் இடையே எரிசக்தி, கடல்சார் பாதுகாப்பு மற்றும் AI தொழில்நுட்பத்தை மேம்படுத்த திட்டம். 75 ஆண்டு கால நல்லுறவை கொண்டாடும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிலிப்பைன்ஸ் வெளியுறவு செயலாளர் என்ரிக் மனோலோ பேட்டி. பீகார் மாநிலம் மதர்பூர் மருத்துவமனைக்குள் புகுந்து மருத்துவர் மீது மர்ம நபர்கள் துப்பாக்கிச் சூடு. கழுத்தில் குண்டு பாய்ந்ததில் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. உத்தரகாண்ட் மாநிலம் ராணிகேட் பூங்காவில் பூத்து குலுங்கும் துலிப் பூக்கள். மஞ்சள், வெள்ளை என பல்வேறு வண்ணங்களில் மலர்ந்திருக்கும் ரோஜா பூக்களை காண அணிவகுக்கும் பொதுமக்கள். (2025) IPL போட்டிகள் நடைபெறும் 13 இடங்களிலும் தொடக்க விழாவை நடத்த BCCI திட்டம். கொல்கத்தா தொடக்க விழா கொண்டாட்டத்தில் ஹிந்தி நடிகை திஷா பதானி, பாடகி ஸ்ரேயா கோஷல் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தகவல். பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துவதை ஹமாஸ் அமைப்பினர் விட்டுவிட்டு காசாவை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும். இல்லையெனில் காசாவை கைப்பற்றுவது உறுதி எனவும் இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் ரூவன் ஹசார் எச்சரிக்கை. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மற்றும் ரஷ்ய நாட்டு தலைவர்கள் ஒப்புதல்.
3 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் தாக்குதல்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் வெள்ளை மாளிகை நம்பிக்கை. (2025) ICC சாம்பியன் டிராபியை வென்ற இந்திய அணிக்கு 58 கோடி ரூபாய் ரொக்க பரிசு. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. கள்ளச்சந்தையில் சென்னை மும்பை IPL டிக்கெட் விற்பனை. 2500 ரூபாய் டிக்கெட் 4000க்கும் 7500 ரூபாய் டிக்கெட் 10,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டதால் ரசிகர்கள் அதிர்ச்சி. உலக புகழ்பெற்ற நரேட்டோ போன்ற அனிமி கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்த ஜப்பான் அனிமேட்டர் ஷிகேகி ஹவாய் காலமானார். சுமார் 200க்கும் மேற்பட்ட அத்தியாயங்களை இயக்கிய ஷிகேகி ஹவாய் தனது 71வது வயதில் உயிரிழப்பு. புதுச்சேரியில் அரசுக்கு சொந்தமான விடுதியை திரைப்பட இயக்குநர் விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்ட விவகாரம். அரசு இடங்களை கேட்பதற்கு சட்டத்தில் முகாந்திரம் இல்லை என சட்டப்பேரவையில் அமைச்சர் நமச்சிவாயம் பதிவு.